ஐயா நான் புலி இல்ல, நான் மனுஷன் தான். என்ன ஒண்ணு டேஞ்சர் பண்ணி விடாதீங்க. யாரப்பா நீ? நானா புலித்தோல் போத்திய பசு. என்னது? புலித்தோல் போத்திய பசுவா? ஆமாங்க. நீங்க இதுவரையிலும் பசுத்தோல் போத்திய புலியை தானே கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் இடத்துக்கு தகுந்தா போல மாத்திக்கிட்டேன். என்ன இப்படி சிரிக்கிறீங்க? நான் சொல்றது புரியலையா? ஊர்ல இருக்கிற சில புலிங்க பசுத்தோலை போத்திக்கிட்டு அவங்க காரியத்தை சாதிச்சுக்கிறாங்க. ஆனா உள்ள இருக்கிறது வேற. அதையும் தான் நான் சொல்ல மாட்டேன். நீ உலகம் தெரிஞ்ச ஆளு. தெரிஞ்சுக்கலன்னா டேஞ்சர் ஆயிடுமே. அதனாலதான் இந்த காட்டுல இருக்கிற மிருகங்களை ஏமாத்துறதுக்காக நான் பசுவா இருந்தாலும் புலித்தோலை போத்திக்கிட்டு இருக்கிறேன். நீ நல்ல சமய சஞ்சீவி. ஐயோ சட்டம் போட்டு சொல்லாதீங்க. வைத்தியன்னு தெரிஞ்சா தூக்கிட்டு போயிடுவான். ஆமா, இது என்ன பாதிநாமம்? நான் வீட்டுல உட்காந்து நாமும் போட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்துல ஊருக்குள்ளார நீலமலை திருட வந்து ஒரே கலாட்டா பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஆஹா இது என்னடா டேஞ்சர்னு சொல்லி பாதி நாமத்துக்கு மேல போட முடியாதபடி உண்டடிச்சு இங்க ஓடியாந்துட்டேன். தம்பி, அந்த போலி நீலமலை திருடனை பற்றி உன்னிடம் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இது என்னடா டேஞ்சர்? அப்ப நீங்க நிஜமான திருடனா? என்னடா வம்பு? விடுங்க. நீ ஒண்ணும் பயப்படாது. நானும் அந்த அயோக்கியை ஒழிக்கத்தான் பாடுபடுறேன். அதுக்காகவே இந்த வீரனை கூட்டி போறேன். நீ வரியா? என்னது? நீங்க கூப்பிடுறத பார்த்தாக்கா நான் என்னமோ ஒரு பெரிய பயில்வான் மாதிரியும் என் உதவியில நீங்க பிழைக்கிறதுக்கு கூப்பிடுற மாதிரியும் இல்ல இருக்குது. ஆமா, இவ்வளவு பெரிய உடம்ப வச்சுக்கிட்டு துணை தேடுறீங்களே, அப்படி ஒண்ணும் நல்லா இல்லையே. தம்பி, அதுக்காக இல்ல. எதுக்கா இருந்தாலும் சரி, நீங்க செய்யக்கூடிய வேலைகள்ல உங்க உடம்ப உபயோகப்படுத்திங்க, நான் மூளையை உபயோகப்படுத்திக்கிறேன். சரி வா. ஓஹோ, நீங்க மூளையை தான் தேடி வந்தீங்களா? மறந்துடாதீங்க. யோ, நான் மூளை, நீங்க உடம்பு. நீங்க உடம்பு, நான் மூளை. நான் மூளை, நீங்க உடம்பு. சில பேர் தங்க பஸ்பம் சாப்பிடுற மாதிரி இவன் இரும்பு பஸ்பம் சாப்பிடுறானா? நீ மனுஷனா இல்ல? நீ மனுஷனா கேக்குறேன். அந்த மனுஷனை வீர சூரன்னு சொல்லி தாசா பண்ணி கூட்டிட்டு வந்து நீ மேல இருந்து கீழே தள்ளுற, உடனே ஒரு ஆளு தாக்குறான். இது ஒரு சுத்த வீரன் செய்யக்கூடிய செய்யான்னு கேக்குறேன். இதே காரியத்தை இங்க இருக்கிறவங்க யாராவது என்கிட்ட கையாண்டு இருந்தா பறந்து இருக்கும். பூரி பறந்து இருக்கும். ஆமா, தொட்டு பேசாத, அடிச்சு பேசாத. தம்பி, ஆத்திரப்படாத. எதிரிகள் வந்து திடீர்னு தாக்குனா இவன் சமாளிப்பானாங்கிறத நான் பாக்குறதுக்கு சோதனை நடத்தினேன். அத நீ உண்மையை நினைச்சிட்டீல? நான் அப்படி ஒண்ணு நம்பல. நீங்க இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு தலைவரா இருக்கிறீங்களே, ஒரு தலைவனுக்கு வேண்டிய பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை இதெல்லாம் இருக்கான்னு நான் சோதனை பண்ணி பார்த்தேன். அப்படி நான் பார்த்த வரையிலும் அந்த வண்ணங்கள்லாம் சரியாதான் இருக்கு. இதுல ஒண்ணும் டேஞ்சர் இல்ல. கெட்டிக்காரன். ஒன்ஸ் மோர். பலே கெட்டிக்காரன். ஒன்ஸ் மோர். தம்பி, இடி விழுந்தாலும் நீ அசர மாட்டேன். உன்னை போல வீரன் தான் என்னுடைய லட்சியத்தை நிறைவேற்ற முடியும். வா. இது என்ன டேஞ்சர்? இதெல்லாம் அண்ணா கிட்ட கொடுத்துருக்க. சரி, இதை போட்டுக்கோ. ஆஹா, துணியா? ஆமா, இப்படி தச்சு வச்சிருக்கீங்களே, என்ன இப்ப அளவு எடுத்தீங்க? என்னையும் அளந்துதான் வச்சிருக்கிறீங்க. இனிமே இந்த வீரன் சொல்படித்தான் நீங்க ரெண்டு பேரும் கேட்கணும். இந்த நாய்க்குள்ள அறிவு கூட சில மனுஷங்கிட்ட கிடையாது. இவன் எனது வாரிசு.
இன்று முதல் உங்களுக்கெல்லாம் தலைவர் நீலமலை திருடன். நீலமலை திருடன் பேஷ் நல்லா இருக்க. நீலமலை திருடன், நீலமலை திருடன், நீலமலை திருடன். இவரு தோழன் பீதாம்பரம் தாம்பரம். வாழ்க அண்ணே. உங்களுக்கு திருடன் பதவி கிடைச்சிருக்கு, தலைவன் ஆயிட்டீங்க. திடீர்னு மாறிடாதீங்க, அப்புறம் டேஞ்சர். நானா அப்படியெல்லாம் மாற மாட்டேன். அப்படங்கப்பா சரத்தான் போமா. உனக்கு என்ன அக்கால தங்கச்சியா? வக்காலத்து வாங்க. சரதா போறிய இல்லாவிட்டி கழுத்தை வாங்கி விட போல இருக்கு. மரியாதையா போயிடுங்க, இல்லாவிட்டா உங்களையும். திருடெல்லாம் ஓடுனானுங்களாம். அவனுங்களை போய் காட்டுல தேடி பிடிச்சுக்கிட்டு வந்து முதலாளிகிட்ட ஒப்படைச்சிட்டு தான் இந்த நாய். அத மாதிரி இருக்கணும் டைகர். அது மாதிரி என்னடா அது டேஞ்சரு? வாஹா பொம்பளைகள் கை கூட நின்றுத. முருகா அப்பாடு சோறு
இருக்கா? வேற வேலை இல்ல பாப்பா? இந்தடா கண்ணு, நீங்க 2 பேர் இங்க வாங்க.